ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மேனகைஸ் vlog. இந்த வீடியோவில் எங்களோட ஃபர்ஸ்ட் சித்திரை திருநாள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து ஒரு விஷயமும் பண்ணோம். மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா காலையிலேயே குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்கன்னு எங்கள் அம்மா சொல்லி அழுத்து போயிருப்பாங்க. பட் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் காலையிலேயே மாப்பெல்லாம் போட்டுட்டு நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் நைட்டு அம்மா வீட்டிலேருந்து வரும்போது சித்திரைக்கனிக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்க போனோம். ஸோ காலையில் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட்டு சித்திரைக்கனி பார்த்துட்டு நாங்கள் கோலம் போட கிளம்பியாச்சு. காலையில் நான் அன்றைக்கி போட்டிருந்த கோலம் இது தான். என்னால் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல. இதுவும் இல்லாமல் 1 இயருக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறதுனால சில வீடியோஸ் மிஸ் ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட். அன்றைக்கி சித்திரைக்கனிக்கு அம்மா வீட்டிலையே சாப்பிட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வெறும் சாமி மட்டும்தான் கும்பிட போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு. சும்மா கும்பிட வேண்டாமே அப்படிங்கிறதுனால ஒரு பாயாசம் செஞ்சு கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பாயசம் ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப அத்தன்டிக்காக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அம்மா வீட்டில் ஜவ்வரிசி சேமியா போட்டு செய்வாங்க. நான் வெறும் சேமியா வச்சு தான் இந்த பாயசம் செய்வேன். அதுக்கு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ண ஒரு சைட் செட் பண்ணிடணும். பால் மட்டும் ரொம்ப திக்காக கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டு பால் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பால் ஒரு சைட் போட்டுறதுக்கப்புறமா கொஞ்சம் கீ விட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் கீ விட்டு அதில் நம்ம பாயசம் சேமியா கிடைக்கும் இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனிஷ் வர அளவுக்கு அந்த பேன்லேயே போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. பாயசம் சேமியா ஃப்ரை பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டண்ட் டிப் என்னென்னா, அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நான் நம்ம நிறைய இடத்துல வெஜிடேரியன் மீல்ஸ் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு பாயசம் தருவாங்க இல்லையா, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கீதம். இப்போ கீதம் சொல்கிறாங்க, முன்னாடி சங்கீதா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஹோட்டலோட பாயசம் தான். அவ்வளோ அத்தன்டிக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சொல்லும் போதே இப்போ அந்த மைண்டுக்கு அந்த டேஸ்ட் வருது. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் அதை சாட்டே பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீன்வைல் பாலும் இந்த நேரத்துக்கு பொங்கியிருக்கும். ஸோ பொங்கினதுக்கப்புறமா இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சேமியா, அதை அந்த பாலில் போட்டு ஒரு கொதிக்க விட்டுருங்க. அந்த பால்லையே தான் அந்த சேமியா வேகணும். ஸோ சேமியா வேகிறது ஒரு சைடில் இருக்கும்போது ஒரு சைடில் இந்த பாயசத்துக்கான கார்னிஷிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நான் எங்கள் வீட்டில் இந்த முந்திரி இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் அடிஷ்னலாகவே நான் அன்றைக்கி போட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் கீ போட்டுட்டு முந்திரி, நம்மளோட கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு சைடில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே நம்மளோட சேமியா நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நசுக்கிற அளவுக்கு அது வெந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன். ஸோ சேமியா வெந்ததுக்கப்புறமா அந்த பால் ரொம்ப திக்காக இருக்கும். அப்போது இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணும். அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா. எங்கள் வீட்டில் சொல்லணுன்னா இந்த பாயசம் சாப்பிட போகிறவங்க ஒரு சர்க்கரை மண்டி தான் 2 பேரும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்களுக்கு நிறைய சர்க்கரை இருந்தால் தான், நிறைய ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவங்களுக்கு தக்கன ஸ்வீட்னஸ் அன்றைக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு சர்க்கரை போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் அது நல்லா பாயில் ஆகணும். அந்த சர்க்கரை கரைஞ்சி அந்த பால் கொஞ்சம் தண்ணியாகும். அதுக்கப்புறமா அது கொதிக்க திக்காகும். ஸோ அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த போட்டு வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க முந்திரி எல்லாத்தையும் போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பாயசம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் போயிட்டு ரெடி ஆகிட்டு விளக்கெலாம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் எங்கள் வீட்டில் இருந்த சித்திரைக்கனிக்கு வச்சுருந்த பொருள் முக்கணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. மாப்பழம், வாழை 3 வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழம் வைக்க சொன்னாங்க. இது எல்லாமே அம்மா தான் சொன்னாங்க.
ஒரு எலுமிச்சப்பழம் வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் தேங்காய். நம்ம எப்பயுமே எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வைப்போம் இல்லையா, தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு நம்ம கையில் வந்து சொர்ணம் இருந்துச்சுன்னா அந்த தங்கம், வெள்ளி இருந்துச்சுன்னா வெள்ளி, நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காயின்ஸு, அது காசு, அது நோட்டாக வந்து வச்சுட்டு ஒரு கண்ணாடியை வந்து நடுவில் வச்சிட சொன்னாங்க. ஸோ காலையில் எழுந்து வந்ததும் அந்த கண்ணாடியில் தான் நம்ம முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு தக்கன மாதிரியே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியை நடுவில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பார்க்குற மாதிரி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம். வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாத்தோட சுவையும் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது வந்து இந்த சித்திரக்கணிக்கோட ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்மளுக்கு சொல்லித்தர்றது. நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபுட்லேயே வந்து அறுசுவையும் கலப்பாங்க அன்றைக்கி. நாங்கள் அந்த மாதிரி கலக்கிறது கிடையாது. பட் ஆனால் அன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி கலப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு நியூ இயர் அப்போ அன்றைக்கி நாள் எப்படி இருக்குமோ அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு அதே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டே நம்ம எப்பயுமே ஸ்பெஷலாக வச்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த ஒரு பேசிக் கான்செப்டும் இதில் இருந்துச்சு. ஸோ மனநிறைவாக எல்லாமே வச்சு ரெடி பண்ணிவிட்டு சாமி பூஜை பண்ணிடலாம், தூபாராதனை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாயசம் மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். லஞ்சுக்கு அம்மா வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே இது பண்ணி எங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கே டைம் வந்து ஒரு 9:30 போல் ஆயிடுச்சு, 9:30 10 ஆயிடுச்சு. ஸோ அங்கே போகிறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, ஆப்வியஸாக லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி அம்மாவும் திட்டினாங்க பயங்கரமாக. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். நான் ஃபஸ்ட்டு தீபம் காமிச்சேன், அதுக்கப்புறமா அவங்க காமிச்சாங்க. பட் எல்லாம் செஞ்சுட்டு மண்டை மேலே இருந்து கொண்டே மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்த தேங்காவை வந்து உடச்சி வைக்க நம்ம எப்பயுமே தேங்காய் உடச்சிட்டு தான் தூபம் காட்ட சொல்லுவாங்க. பட் நாங்கள் அன்றைக்கி வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணோம். ஃபஸ்ட்டு தீபாராதனை காலெலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடச்சி வச்சோம். எனிவே எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு போனதுமே அம்மா வந்து அன்றைக்கி காலையிலே விளக்கெலாம் ஏற்றிட்டு சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்ததும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு சக்கரை பொங்கல்னால் உயிர். ஸோ அவர் வந்து அதை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். மீன்வைல் நான் வந்து அம்மா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு, ஒரு சைடு வந்து அம்மா வந்து தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஒரு சைடு பார்க்க விட்டுட்டு நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு அன்றைக்கி நல்ல சுவையான லஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் டேவை கொஞ்சம் ஸ்பெஷலாக இப்படி தான் கொண்டு போயிட்டுருந்தோம். இது முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ மதியம் போல் அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டு ஈவினிங் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். இந்த மாதிரி தான் எங்களோட சித்திரை திருநாள் இருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.